தோ மனிதர்கள் மத்தியில் எல்லாரும் வாய்களை திறந்து செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம்
செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கோட்டையை மதமாக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக அப்பா. இந்த ஆராதனை மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் அப்பா. நீர் இந்த இடத்துல தங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. வர தடைப்பட்ட பிள்ளைகளை இரண்டாம் ஆராதனையில காண கிருபை செய்வீராக அப்பா. எல்லாருக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோமா? உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. சொல்லுமா? என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. சத்தமா? உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கை எல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கை எல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்து நீ மறவாமலே கனி கொடுப்பே நான் உமக்காகவே. என்னை நினைத்து நீ மறவாமலே கனி கொடுப்பே நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. சத்தமா சொல்லுமா? உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே. ஆமென். உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு. உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. ஆமென். அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு. உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. ஆமென். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆமென். ஆபத்து நாளில் அனுகூலமான நன்றி
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோமா? உம்முடைய கரத்தை நீட்டியப்பா எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லையை பெருக்கினதுக்காக நன்றி. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்கள் ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுமா? தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. எல்லா கரங்களை தட்டி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எல்லாரும் சத்தத்தை வைத்தி வரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. மறுபடியும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால் அப்பா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. ஆமென். உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். அவரை போற்றி
கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தத்தை உயர்த்தி என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் பாடும். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விளம்புநேந்தை மேற்கொள்ள வந்து வீரனை கேமியா ஆவியை அழித்தே. விளம்புநேந்தை மேற்கொள்ள வந்து வீரனை கேமியா ஆவியை அழித்தே. நம்பிக்கை தைரியம் மீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் மீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி என்றார் பரிபோ. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் வாயிலை திறந்து என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர். எல்லாருமாக அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருமாக வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா.
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 5 மாதங்கள் நடத்தினவரே உமக்கு நன்றி. 6ஆம் மாதத்தில் எங்களை நடத்த போகிறவரே உமக்கு நன்றி. 2024ஆம் ஆண்டிலே 5 மாதங்கள் கர்த்தரங்களை கரம் பிடித்து நடத்தினீரே உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. 5 மாதங்கள் கர்த்தரங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்துல எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. எங்களை நடத்துவதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, அவரே நம்மை நடத்தி இருக்கிறார். ஜனவரி மாதம் நடத்தினார், பிப்ரவரி மாதம் நடத்தினார், மார்ச் மாதம் நம்மை நடத்தினார், ஏப்ரல் மாதமும் நடத்தினார். மிகவும் வெயில் காலமாகிய மே மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறாரே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, என்னை நடத்தினார். நம்முடைய குடும்பத்தை நடத்தினாரே, நம்முடைய பிள்ளைகளை நடத்தினாரே, நம்முடைய ஊழியத்தை நடத்தினாரே. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்துவார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுங்க. இந்த ஜூன் மாதத்துல கூட, என்னை நடத்திடுவார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்திடுவார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல உற்சாகமா நம்மை நடத்தின ஆண்டவருக்கு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லி, இவ்வளவுதான் அவங்க கரம் தட்டுதல். ஏசப்பாவுக்கு கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்களை நடத்தினீரே உம்மை நன்றி நன்றி நன்றி. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்களை இம்மட்டும் நடத்தினீங்கப்பா, இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா. ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து, தெய்வீக சமாதானத்தை கொடுத்து, நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக வாழுவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரோடும் ஒரு ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-16 வரைக்குள்ள வசனங்களை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென், ஆமென், ஆமென். எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை அழைத்தீர், இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வருடத்தின் நடு பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 5 months, ஆல்மோஸ்ட் 150 days. 30 × 5 போட்டால் 150 நாட்கள் நாம் கடந்து வந்து விட்டோம். இந்த 6வது மாதத்தில் கூட ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருந்தேன். அதற்கு முன்னால் இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லிடுறேன். பாருங்கள், சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம அமைதியாக இருந்து அந்த அதிகாரத்தில் தொடக்கத்தில் பார்க்கும்போது நாம் முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சில வேளைகளிலே தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்காக அவர் நீதி செய்து நமக்கு நீதியை நிலைநாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கர்த்தர் நமக்காக நீதி செய்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வச்சு எங்களுக்காக நீதி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், சிங்காசனத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக நீதி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளில் கூட கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணும்போது மலை பிரசங்கத்தை குறித்து ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஞாபகப்படுத்தினார். மலை பிரசங்கம்னா ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு மலையின் மேலே ஏறி போய் அவர் செய்த பிரசங்கத்தை தான் என்ன சொல்லுவாங்க, மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. இந்த மலை பிரசங்கம் என்பது அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்த வார்த்தை, அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்த வார்த்தை. இது பொதுவான உலகத்திற்கு சொல்லப்பட்ட சத்தியம் அல்ல. யாருக்கு சொல்லப்பட்டது? அவருடைய சீஷர்களுக்கு. உலகத்தில் அவங்க இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இவங்கெல்லாம் அப்படி நடக்கிறாங்களே, யார் எப்படி நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சீஷராக வாழ விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகள் தான் மத்தேயு 5, 6, 7. நல்லா கவனிக்கிறீங்களா? உலகத்துக்கு இது பொதுவான சத்தியம் அல்ல. இது கேட்கிறதற்கு இது நல்லா இருக்குது, இது நல்ல ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லி உலகத்து மக்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய தேச தந்தையாக இருந்த மகாத்மா காந்தி அவர்கள் கூட மத்தேயு 5, 6, 7 இதை தான் அதிகமாக அவர் வாசிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து அவர் பொதுவான ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அந்த 3 அதிகாரங்களையும் எழுதி சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
வாசிக்கலாமா? இப்பொழுது பாருங்க, இந்த மலை பிரசங்கத்தில் 3 அதிகாரங்கள் 5, 6, 7. 5ஆம் அதிகாரத்தில் 48 வசனம், அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்தில் 34 வசனம், அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரத்தில் 29 வசனங்கள். மொத்தமாக 111 வசனங்கள் இருக்குது. எத்தனை வசனம்? 111. சத்தமாக சொல்லுங்கள், எத்தனை வசனம்? ஆமாம், நான் அன்பாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், இந்த மலை பிரசங்கத்தை, இந்த 111 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் இந்த வாரத்தில் இந்த செய்தியின் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணணும்? இதை வாசிக்கணும். எத்தனை பேர் வாசிப்பீங்க? உண்மையா கை தூக்கிட்டு வாசிக்கலைன்னா அப்புறம் அது பொய்யா போயிடும். எத்தனை பேர் உண்மையாக வாசிப்பீங்க? ஏன் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்றால் இது ஒரு ஆப்ஷனல் கிடையாது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு கொடுப்பாங்க. 6 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுதலாம், 3 கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மலை பிரசங்கம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆப்ஷன் கிடையாது, அது கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனைகள். ஹல்லேலூயா. மெனு கார்டு பார்த்துருக்கீங்களா? மெனு கார்டில் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சிக்கன் சூப் இருக்கும், அப்புறம் மட்டன் சூப் இருக்கும், அப்புறம் காளான் சூப் இருக்கும். நமக்கு வேண்டியதை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கிட்டு மீதிலாம் எனக்கு என்ன பண்ணலாம், வேண்டான்னு சொல்லிடலாம். மெனு கார்டில் எத்தனை இருக்கும்? 100 ஐட்டம் இருக்கும். நம்ம அதில் சூஸ் பண்ணுறது எத்தனை சூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு 5 ஐட்டம் வாங்கிக்கலாம், 6 ஐட்டம் வாங்கிக்கலாம். அதுவே நிறைய பில்லு வரும். ஆனால் இந்த மலை பிரசங்கம் என்பது ஒருவன் சீஷனாய் இருந்தால் எப்படி ஒரு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவத்திற்கு என்று ஒரு வழிமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை உண்மையாக படித்தோன்னா நமக்குள்ளே வாசிக்கும் போது எங்கேயோ இடிக்கும், ஐயோ நான் இப்படி வாழலையே. உண்மையாக ஒருவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த 111 வசனங்களையும் வாசித்தால், உண்மையாகவே வாசித்தால் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். வாசிக்கிறது மாத்திரமல்ல, ஏனென்றால் இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையின் சத்தியங்கள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய ஃபேமிலியில், நம்முடைய மினிஸ்ட்ரியில், நம்முடைய சமுதாயத்தில் நாம் எப்படி வாழுகிறோம் என்பதற்கு இது வாழ்க்கை முறையின் சத்தியங்கள். ஹல்லேலூயா. என்னது? வாழ்க்கை முறையின் வழிகள், சத்தியங்கள். ஸோ இதில் 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் மோசே கொடுத்தார். அவர் கொடுக்கும்போது என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இப்படிலாம் செய்யக்கூடாது, தகப்பன் தாயை கனம் பண்ணணும், கனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், அப்படி செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஸோ இந்த நாளில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இங்கிலீஷ் பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் லெட்டர் பைபிள்னு சொல்லுவாங்க. ரெட் லெட்டர்ஸில் போட்டதெல்லாம் ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தைகள். அதெல்லாம் எதில் போட்டிருக்கோம்? சிகப்பு கலரில் போட்டிருக்கோம். இந்த மத்தேயு 5, 6, 7 பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லெட்டர் பைபிளில் ஃபுல்லாகவே ரெட்டு தான் இருக்கும். ஏன்னா அது முழுக்க யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஆலோசனையாக கொடுத்தது. ஸோ ஹவ் அ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் ஷுட் லிவ். ஒரு சீஷனாய் இருக்க விரும்புகிறவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்ட சத்தியங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மலை பிரசங்கத்தை, இதுதான் தாய் பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கேட்டு தான் பேதுரு மற்றும் சீஷர்கள், அப்புறம் பவுல் அப்போஸ்தலன் எல்லாரும் கொண்டு போய் அவர்கள் பல இடங்களிலே பிரசங்கித்தார்கள். அவர்கள் அந்தந்த சபைக்கு ஏற்றபடி உபதேசங்களை பிரசங்கித்தார்கள். ஸோ அந்த தாய் பிரசங்கத்தை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவின் பிரசங்கத்தை தான் சீஷர்கள் காப்பி அடித்தாங்க. அவங்க பிரசங்கத்தை தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்? காப்பி அடிக்கிறோம். நல்ல விஷயத்தை காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது. ஆமென். புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமா? ஆண்டவராகிய இயேசு அந்த மலை பிரசங்கத்தில் அவர் பேசி முடிக்கும் போது அவர் சொன்ன ஒரு வசனத்தை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நல்ல கவனிங்க. ஆகையால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. நல்ல கவனிங்க, இங்கதான் ரொம்ப முக்கியம். செய்கிறவன் எவனோ. எல்லாம் சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. செய்யாதவன் கிறிஸ்தவன் அல்ல. சொல்லுங்க, செய்யாதவன்
கிறிஸ்தவன் அல்ல, ஆண்டுடைய சீஷனும் அல்ல, சும்மா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுபவன். ஆனால் கேட்கிறவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, இதன்படி செய்கிறவன். வசிங்க. இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டு கூட்டத்தார். ஒன்று கேட்கிறவங்க, இன்னொன்று கேட்டுட்டு அதன்படி நடக்கிறவங்க. சொல்லுங்க. ஒரு கூட்டத்தார் கேட்கிறவர்கள், இன்னொரு கூட்டத்தார் கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். பாருங்க, இந்த மலை பிரசங்கத்தை உண்மையாக வாசித்தீங்கன்னா அந்த 111 வசனத்தையும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக இந்த வாரத்தில் நீங்களும் நானும் வாசிப்போம். நான் நிச்சயமாக வாசிக்கிறேன்னு சொல்லி நானும் உங்கள் முன்னால் சொல்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, வாசிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இந்த வசனங்கள் தான் நம்மை ஆசீர்வதிக்கும், இந்த வசனங்கள் தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு இந்த மலை பிரசங்கத்தை கலிலேயா கடற்கரை பக்கத்தில் ஒரு மலை, இதுதான் இப்போ இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு மலையிலே போன பிரசங்கம் பண்ண அந்த இடத்துல, இப்பொழுது அந்த இடத்துல அப்படியே இருக்கிற காட்சியை தான் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு பாருங்க 8 காரியங்களை சொன்னார். பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லி எத்தனை காரியங்கள் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் இங்கே தான் இருக்கீங்களா? கொஞ்சம் ரொம்ப கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க. பாருங்க, எத்தனை காரியங்கள்? 8 காரியங்கள். 8 காரியங்கள். இங்கிலீஷில் பி ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆட்டிடியூட், எப்படி மனநிலை இருக்க வேண்டும், அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆங்கிலத்தில் பி ஆட்டிடியூட்ஸ், 8 பி ஆட்டிடியூட்ஸ். இது தமிழில் அது 8 நல்ல ஆலோசனைகளாக கொடுக்கப்படுகிறது. யார் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்லலை, பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவே தம்முடைய முதல் பிரசங்கத்தில், அவர் மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம், வாசிக்கிறோம். இது நம்ம பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி. நான் பேசுகிறேன், நானும் என் காதில் கேட்டுட்ருக்கேன், நானும் இதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு நான் பேசுகிற சத்தம். ஸோ இந்த வசனத்தின்படி நான் நடந்தால் நான் பாக்கியவானாக இருப்பேன், நீங்கள் நடந்தால் நீங்களும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நாம் எல்லாரும் இதற்கு கீழ்ப்படிந்தால் நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? பாக்கியவான்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் அவரை கண்டு மலையின் மேல் அவர் ஏறினார். அப்பொழுது உட்கார்ந்து, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த நாட்களில் யூதர்களில் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு பேர் ரபி. என்ன சொல்லுவாங்க? ரபி. ரபினா போதகரேன்னு அர்த்தம். அந்த நாட்கள்லாம் போதகர் உட்கார்ந்து இருப்பார், கேட்குறவங்களாம் எழும்பி நிற்பாங்க. இப்போ அப்படி ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்? நான் உட்கார்ந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு நீங்கள்லாம் நின்றுட்டு இருந்தா. ஆனால் அந்த நாட்களில் எப்படி இருக்கும்னா, போதகர் என்ன பண்ணுவார்? உட்கார்ந்து கேட்கிறவர்கள்லாம் எழுந்துச்சு நின்று கேட்பாங்க. ஏன்னா நின்னாதான் தூக்கம் வராது, நின்னாதான் தூக்கம் வராது, கொஞ்சம் கால் வலிக்கும், அப்படி இப்படி நின்றுட்டு கேட்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரே பிரசங்கத்தில் 111 பாயிண்ட்டு. எத்தனை பாயிண்ட்டு? நம்ம 3 பாயிண்ட்டு கொடுத்தாலே அப்புறம் என்னையா பேசணும்னு கேட்டால் மறந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு, உட்கார்ந்து பேசுகிறாரு, இவங்க பாட்டுக்கு நின்று என்ன பண்ணுறாங்க? கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மலையில் அங்கங்கே நிற்கிறாங்க, பல இடங்களில் நிற்கிறாங்க. இவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பாருங்க, வாசிங்க. அப்பொழுது 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாயை திறந்தால் தான் ஆசீர்வாதமே. ஹல்லேலூயா. கேட்குறவங்களுக்கும் சரி, பேசுகிறவங்களுக்கும் சரி,
வாயை திறந்து, நான் பேசும்போது நீங்களும் வாயை திறந்து கொட்டாய் விடக்கூடாது. என்ன சொல்லணும்? அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை அல்லேலூயா, ஆமேன், சோத்திரம் என்று சொல்லி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதில் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அல்லேலூயா, 3வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், உண்மையாக இந்த வருகிற ஜூன் மாதம் ஃபுல்லாக இந்த மத்தேயு 5, 6, 7 தான் நானும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். ரொம்ப ஆழமான சத்தியங்கள், நடைமுறை வாழ்க்கையின் சத்தியங்கள். ஏன்னா ஆண்டவர் என்னோட உணர்த்தினார், ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக வாழணும்னா இதை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணாமல் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? நம்ம யாரை ஏமாத்துகிறோம்? நம்மையே நம்ம ஏமாற்றி கொள்ளுகிறோம். பாருங்கள், அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்களேன். முடிக்கும் போது பாருங்க அந்த வசனம் எப்படி முடியுது. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல், அவர் வேத பாரகர் போதிக்கிறபடி போதியாமல், அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. வேத பாரகர்கள் போதனை எல்லாம் எப்படி இருந்ததுன்னா தங்களுடைய அறிவிலிருந்து வந்தது. கரெக்டாக பிரசங்க குறிப்பு எடுத்து 7 பாயிண்ட் பிரசங்கம், 5 பாயிண்ட் பிரசங்கம், நல்ல 15 நிமிஷத்துக்கு பிரசங்கம், கரெக்டாக அப்படி கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு அப்படி பிரசங்கம் பண்ணல. வாழ்க்கையின் முறையை குறித்து, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், மனிதனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், இருதயம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய செய்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகாரத்தோடு பேசினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியமாக என்ன பண்ணாங்க? வசனத்தை கேட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் அன்பாக நான் சொல்கிறேன், இந்த மலை பிரசங்கத்தை, த சர்மன் ஆன் த மவுண்ட், வீட்டில் போய் மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு, அதுதான் ஒரிஜினல், அப்படியே பரலோகத்திலேருந்து அப்படியே வந்த வார்த்தைகள். அதிலிருந்து சீஷர்கள் ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி அவர்கள் ரோம சபைக்கும், கொரிந்து சபைக்கும், எபேசு சபைக்கும், பிலிப்பு சபைக்கும், அவர்கள் அந்த நாட்களில் புக்கு கிடையாது, பைபிள் பிரிண்டட் கிடையாது. ஆனால் ஆவியானவர் அவர்கள் கேட்ட வசனங்களை தான் என்ன பண்ணாங்க? போய் போதித்தார்கள், அதன்படி நடந்தார்கள். ஸோ இந்த நாளில் பாருங்கள், அந்த 8 காரியங்களை வேகமாக சொல்லி நம்ம கடந்து போக விரும்புகிறேன். வசிப்போம். முதலாவது பாருங்கள், 3ஆம் வசனத்திலேருந்து 13வது வசனம் வரைக்கும் வந்தால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேகமாக நம்ம கடந்து போக போகிறோம். திருவிருந்து ஆராதனை இருக்கிறது, நாம் ஆயத்தத்தோடு இருப்போம். வசிப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்கிலீஷ் பைபிளில் blessed are the poor, blessed are the poor, poor என்றால் வறுமை. ஆவியிலே எளிமை, ஆவியிலே வறுமை உள்ளவர்கள். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என் ஆவியிலே நான் உணர்ந்து நான் ஆண்டவரை தான் சார்ந்து வாழ வேண்டும், நான் ஒரு எளிமையானவன், நான் அவரை என்னுடைய படிப்பினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய குடும்ப செல்வாக்கினால் அல்ல, நான் ஒரு எளிமையானவன் என்று சொல்லி யார் ஆவியிலே எளிமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுப்பார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை சொல்லுங்க. ஆமாம், ஆவியில் உள்ளான மனுஷனில் எளிமையாக தாழ்மையாக இல்லாதவங்க அவங்களுடைய வாழ்க்கையின் முறை, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க பண்ணுற சீனு, அவங்க போடுற பந்தா, இதெல்லாம் தாங்கவே முடியாது. ஆமேன். ஆவியில் எளிமையாக இருந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பந்தா பண்ணுறவங்களுக்கு கிடையாது, எளிமையானவங்களுக்கு தான். ஹல்லேலூயா. எளிமையாக இருக்கிறதுனா நம்ம அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருக்கணுன்றது இல்லை, எல்லாமே இருந்தாலும் எளிமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் இதெல்லாமே அவருடைய கிருபை தான். நான் பெற்றுக்கொண்டது எல்லாமே அவருடைய கிருபை தான். இந்த மூச்சு உடனே இந்த காற்று, இந்த மூச்சு கூட அவருடைய கிருபை தான்.
ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தான், இந்த நாள் எனக்கு ஆண்டவர் கொடுத்த gift அப்படின்னு சொல்லி அவரையே சார்ந்து எளிமையான ஆவி உள்ளவர்கள் யாரோ அவர்கள் தான் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எளிமையான மக்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரை சார்ந்து வாழுவார்கள். காலையிலே எழும்பி, ஏசப்பா நான் எளிமையானவன்பா, நீங்கள் தான் எனக்கு இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை தரணும், எனக்கு ஞானத்தை கொடுக்கணும், நீங்கள் தான் என் கரம் பிடித்து நடத்தணும்னு சொல்லி நம்முடைய எளிமையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் என்னுடைய இயலாமையும் என்னுடைய முடியாத சூழ்நிலையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலும் ஆசீர்வதிக்கிறார், பரலோக ராஜ்யத்திற்கும் நம்மை கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. பந்தா பண்ணுறவங்களுக்கெல்லாம் பரலோகமே இல்லைன்ட்டார் ஆண்டவர். இந்த சீன் போடுறவங்க, ஓவர் ஷோ ஆஃப் பண்ணுறவங்க, தாழ்மை இல்லாதவங்க, எளிமையாக வாழ விரும்பாதவங்களுக்கு என்ன இல்லை? பரலோக ராஜ்யம் இல்லை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் யார்? பாக்கியவான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தங்களுடைய சரீரத்திலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் எளிமையாக இருப்பார்கள், தங்களுடைய பேச்சில் எளிமையாக இருப்பார்கள், தங்களுடைய வாழ்க்கையின் முறையிலே சில பேசுகிறதே அவங்க அந்த அதிகாரத்தில் பேசுகிறது, நான் சொல்கிறத செய்யணும், நான் அப்படி இப்படி அவங்க பேசுகிற அந்த டாமினேட்டிங் இதுவே பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த எளிமை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஆவியில் நம்ம எளிமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ எப்படி இருக்கிறோன்றது பரவாயில்ல, ஆனால் நம்ம மாற வேண்டும். சொல்லுங்க, நான் எளிமையாய் மாற வேண்டும், ஆவியிலே எளிமை உள்ளவனாய் நான் மாற வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், நான் ஆவியிலே எளிமை உள்ளவனாய் நான் மாற வேண்டும். அந்த நாளில் ஆண்டவரே, ஆவியில் எளிமையாக இருக்கவங்க அவங்க வாழ்க்கையிலும் எளிமையாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அதுக்கு நான் எளிமையாக இருக்கிறதுனா நீங்கள் ஏழ்மையாக ஒரு பணமே இல்லாமல் பிச்சைக்காரன் மாதிரி வாழ்கிறத சொல்ல வரல. கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கை எளிமை உள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஃபஸ்ட்டு மெசேஜ், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இந்த உலகத்தில் நம்ம எளிமை உள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுகந்தரிப்போம், கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாருங்க, வாசிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் சில துயரங்கள், சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில நஷ்டங்களை நாம் அடையும் போது கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். காலையில் 5 மணிக்கு எழும்பி ஜெபத்துக்கு வாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அந்த கஷ்டத்தை செய்கிறவங்க யார்? பாக்கியவான்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கி ஈவினிங் மீட்டிங்க்கு வாங்கயா அப்படின்னா எனக்கு அங்கே வேலை இங்கே வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக கொஞ்சம் கஷ்டத்தை பட்டு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி சின்ன சின்ன துயரங்கள், நம்ம ஆண்டவருக்காக சில கஷ்டங்களை நாம் அனுபவிக்கும் போது அது நமக்கு பாக்கியமாக இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட துயரப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் என்றால் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நிமித்தம் சில இழப்புகள், கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் சில உபத்திரவங்களை படும்போது அது கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி இம்மையிலும் மறுமையிலும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சாந்தம். சத்தமாக சொல்லுங்க, சாந்தம். பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது பெண்களுக்கு சாந்தம், அமைதல், கீழ்ப்படிதல், இந்த 3 ஆலோசனையை கொடுக்குறார் ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்ன இருக்கணும்? சாந்த குணம் இருக்கணும். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவர் ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்கிறார், ஒரு கணவன் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், குடும்பத்தை அன்பு செலுத்தி குடும்பத்திற்கென்று உழைத்து அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு மனைவி கீழ்ப்படிதல் உள்ளவளாய், சாந்தமுடையவளாய், அமைதல் உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு அருமையான ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சாந்த குணம் என்பது பெண்களுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கும்
இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சீஷனாய் இருந்தால் நமக்குள்ள என்ன குணம் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரிப்பார்கள். பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிக்கணும்னா எளிமை உள்ளவர்கள் சுகந்தரிப்பார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிப்பார்கள், அடைவார்கள். ஆனால் இந்த இடத்துல சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்களாக வாழ்ந்தோன்னா இந்த பூமியிலையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரா? அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். வாசிக்கலாமா? அந்த 5ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரிப்பார்கள். பாருங்க, இந்த சாந்த குணம் இல்லை என்றால் அதற்கு எதிர்மறையான குணம் என்னது? சாந்த குணத்துக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுங்க? கோப குணம். சாந்த குணம் இல்லை என்றால் என்ன குணம் இருக்கு? கோப குணம் இருக்கிறது. இல்லை என்றால் மூர்க்கம் இருக்கிறது. பொறுமை இல்லாமல் மூர்க்க குணம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளையா இருந்தா, என்னுடைய சீஷனா இருந்தா நீ எப்படி இருக்கணும்? சாந்த குணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். சாந்த குணம் என்றால் எந்த சூழ்நிலையிலும், சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரி, எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நேர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சாந்த குணத்தை வெளிப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இடத்துல ஒருத்தரால், சிலருக்கு நான் பார்த்துருக்கேன், வேலை செய்கிறவங்க 6 மாதத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸ் மாறுவாங்க, கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா உடனே பேப்பர் போட்டுறேன்யா, நான் என்ன பண்ணுறேன், பேப்பர் போட்டு போயிடுறேன், நீ இல்லைன்னா எனக்கு என்ன வேறு வேலை இல்லையான்ட்டு என்ன பண்ணுவாங்க. ஆனால் சாந்த குணம் இருக்கிறவங்க அந்த இடத்துல பொறுமையாக இருந்து 5 வருஷம் 10 வருஷம் இருந்து அதே ஸ்தாபனத்தில் உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவங்கள உயர்த்துவார். சில இடங்கள்லாம் போகும்போது முதல் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் என்னடா நமக்கு உயர்வே வரலையேன்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் நம்ம ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன பண்ணோம்? அடங்கி இருக்க வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரிப்பார். உண்மையாக சொல்கிறேன், சாந்த குணமாக இருந்தோன்னா கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பொறுமையாக இருந்தோன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கார். சில குடும்பங்களில் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு விஷயம் வரும்போது, போயா வேணாயா, எனக்கு எதுவுமே வேணாம், நீயும் வேணாம், உன் சொத்தும் வேணாம், ஒன்று வேணான்னு கடைசியில் இவங்க போய் ஓட்டாண்டியாக இருப்பாங்க. ஆனால் பொறுமையாக இருந்து கர்த்தர் நமக்கென்று கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வரை நமக்கு பொறுமை இருந்தால் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். சாந்த குணம். எல்லாம் சொல்லுங்க, சாந்த குணம். சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, இதே வசனம் தான். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுகந்தரிப்பார்கள். இதனால் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஃபஸ்ட்டு நமக்கு எளிமையான ஒரு ஆவி நமக்கு வேணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 2வது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் சில பாடுகள், உபத்திரவங்கள், துயரங்களை நம்ம அடைய அந்த நம்ம விட்டு கொடுக்கும்போது அதுவும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. நீதி. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நீதி. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். நீங்களும் நானும் நீதிமானாய் வாழ வேண்டும். நீங்களும் நானும் நீதி செய்ய வேண்டும். நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நீதி உள்ளவர்கள் என்றால் எனக்கு என்ன சட்டமோ அதே தான் மற்றவர்களுக்கும் அதே சட்டம். நான் எதை விரும்புகிறேனோ அதை தான் மற்றவர்களுக்கு நான் செய்ய வேண்டும். அதுதான் நீதி. எனக்கு ஒரு சட்டம், அவர்களுக்கு ஒரு சட்டம் என்றால் அது அநீதி. பாருங்கள், இந்த நாட்களில் இந்த உலகம் அநீதியுள்ள உலகமாய் காணப்படுகிறது. எவ்வளவு அக்கிரமம் செய்து, என்ன அநியாயம் செய்து, நீதித்துறை மற்றும் பலவிதமான அநியாயங்கள், அக்கிரமங்கள் பெருகி இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்றார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். பசினா என்னது? சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். தாகம்னா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கலைன்னா அந்த தாகம் அடங்காது. அது போல நம்முடைய வாழ்க்கையில் நான் நீதி செய்ய வேண்டும். என் குடும்பத்திலே நான் நீதி செய்ய வேண்டும். நான் நீதி உள்ளவனாய் வாழ வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் நீதியாய் இருக்க வேண்டும். என்னுடைய பணத்திலே நான் நீதியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த நேரத்திலே நான் நீதியாய் இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் நான் நீதி உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழும்போது
அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த உலகம் அநீதியான உலகங்க, இங்கெல்லாம் நீதியாக வாழ முடியாதுங்க அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தருடைய சீஷன் இப்படி தான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் பிரதர் நான் நீதியாக இருக்கணும், எனக்கு என்ன நீதி கிடைச்சதா? இல்லை, நீதி கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக நீதி செய்வார். எனக்கு யார் நீதி செய்வா? வசனம் சொல்லுது, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் நீதி செய்வார். இந்த மாதத்தை நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் நான் பிரகடனப்படுத்தியிருக்கேன். ஆண்டவர், இந்த மாதம் நீதியின் மாதமாக எங்களுக்காக நீர் நீதி செய்கிறவராய் இருக்கிறீர். அப்போ நானும் நீதி உள்ளவனாய் வாழ எனக்கு கிருபை தாங்க. பாருங்கள், சில ஆண்கள்லாம் பார்த்துருக்கேன், வேலைக்கும் போகாமல் கஷ்டப்பட்டு பெண்கள் சம்பாதிக்கிறதுலேயும் வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ அநீதியாக இருக்கிறாங்க பாருங்கள். சில பெண்களும் அப்படிலாம் இருக்கிறாங்க. அநீதியான உலகம். பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. பெற்றோர் படிக்க வச்சு எல்லாம் செய்தா நீ என்ன எனக்கு செய்தன்னு கேட்குறாங்க. 3 வேளை சோறு போட்டு படிக்க எல்லாம் பண்ணா பாருங்கள். ஒரு பிரதர் வந்து ஒரு வீட்டில் சமையலுக்கு, அந்த வீட்டில் அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அதனால் அந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள், குழந்தைய பார்க்குறதுக்கு ஆள், எல்லாத்துக்கும் ஆள். பார்த்தா 25,000 ரூபாய் ஆகுது. ஒரு பெண் வீட்டில் இல்லைன்னா எவ்வளோ செலவு? ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் வேலைக்கே போகல, ஒன்றுமே செய்யலைன்னுவாங்க. ஆனால் ஒரு பிரதர் வந்து சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காரு, குழந்தைய பார்க்க ஆள் வச்சுருக்காரு, வீடு பெருக்க ஆள் வச்சுருக்காரு. எவ்வளோ கொடுக்குறாரு தெரியுமா? 25,000 ரூபாய். ஆண்டவர் பாருங்கள், நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தில் கொடுத்த மனைவிக்காக சோத்திரம் பண்ணோம், கர்த்தர் கொடுத்த தாய்க்காக சோத்திரம் பண்ணோம். அவர்களுக்கு நாம் என்ன எப்படி இருக்கணும்? நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதிக்கு ஆப்போசிட்டு அநீதி, அநியாயம். நம்முடைய வாழ்க்கையில் அநியாயமாக எதுவும் நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் கூட நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை மாற்று தான் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு மேலே 1 ரூபாவும் நமக்கு வேண்டாம். நமக்கு வர வேண்டிய பணம் வந்தால் போதும், நமக்கு வர வேண்டிய உயர்வு வந்தால் போதும். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூ போகிறோம், 2 பேர் வராங்க. நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவனோட இடத்த எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா, நான் அடுத்தவனுக்கு இடரெல்லாம் இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிங்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. Blessed are the merciful, for they shall receive mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் எல்லாம் சொல்லுங்க, இரக்கம். ஆமாம், உங்களுக்கு இரக்கம் கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் இரக்கம் பண்ணுங்க. நீங்களும் நானும் இரக்க குணம் உடையவர்களாய் வாழ வேண்டும். நமக்கு உலகம் என்ன செய்கிறது, மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த வேதத்தின் கண்ணாடியின் முன்னால் நிற்கும்போது நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கடின இருதயம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் வெளிப்படுத்தணும். ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், உதவி கேட்பவர்களுக்கு இறங்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த இரக்கத்தை கொடுப்பாராக. ஆண்டவராக இயேசு வேதம் சொல்லுது, அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம். அவர் இரக்கம் மனதுருக்கம் நீடிய சாந்தம் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இரக்க குணம். அவர் இறங்குகிறதுனால தான் நம்மளை மன்னிக்கிறார். யோசித்து பாருங்க, மனிதன் செய்த ஒவ்வொரு பாவத்துக்காக அவன் கல்வாரி சிலுவையிலே மரிக்க வேண்டும், அவன் நரகத்திற்கு போக வேண்டும், நான் மரிக்க வேண்டும், நான் நரகத்துக்கு போக வேண்டும். ஆனால் எனக்காக அவர் இரக்கம் காட்டினதுனால தான் அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரித்தார். எனக்கு இரக்கம் கிடைக்கிறதுனால நான் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும்.
நம்ம இங்கே சர்ச்சுக்கு வந்த இன்னைக்கு காலையில் கூட வந்து முழங்கால் போட்டு முதல் ஜெபம், ஏசப்பா என் பாவங்களை மன்னியும், இந்த மாதத்தில் இந்த போன மாதத்தில் உமக்கு பிரியமில்லாமல் செய்திருந்தால் என்னை தயவாய் மன்னியும்னு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்குது. ஆனால் அதே மன்னிப்பை, அதே இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அசுத்தமான இருதயம், சுத்த இருதயம், நல்ல இருதயம், கெட்ட இருதயம், துர்க்குணமுள்ள இருதயம், நல்ல குணமுள்ள இருதயம். இருதயத்தில் சுத்தம். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும், நம்முடைய பேச்சு சுத்தமாக இருக்கும், நம்முடைய நடக்கை சுத்தமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். நம்முடைய இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் இல்லாதவங்க அவங்க சிந்தையில் சுத்தமாக இருக்க மாட்டாங்க. சிந்தையில் சுத்தம் இல்லை என்றால் பேச்சிலே சுத்தம் இருக்காது, பேச்சிலே சுத்தம் இல்லை என்றால் வாழ்க்கையிலே சுத்தம் இருக்காது, வாழ்க்கையிலே சுத்தம் இல்லை என்றால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஹல்லேலூயா. இருதயத்திலே சுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்றால் என்ன? பரிபூர்ணம் ப்ளஸ் சுத்தம், அதுதான் என்னது? பரிசுத்தம். எல்லா காரியத்திலும் சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவது தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வாசிங்க, அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம், நம்ம முடிக்க போறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு சமாதானத்தை தான் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியல. சமாதானத்தை விரும்பாத உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். சமாதானம் எங்கே பண்ணணும்னா, பிரச்சனை வந்தால் தான் சமாதானம் பண்ண வேண்டும், சண்டை வந்த இடத்துல சமாதானம் பண்ண வேண்டும், கருத்து வேறுபாடு இருந்த இடத்துல சமாதானம் இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும், அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும். சமாதானம் இல்லாத இடத்துல ஐக்கியம் இருக்காது. சமாதானம் இல்லாத இடத்திலே அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது. சமாதானம் இல்லாத இடத்துல பிரிவினை தான் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த நாளில் நீங்கள் யார்கிட்டையாவது சமாதானம் இல்லை என்று உங்கள் மனசில் தோணுச்சுன்னா இந்த மாதத்தில் சமாதானம் பண்ணுங்க, அவங்களோடு சமாதானம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் பேசாமல் யாரோடையும் இருக்காதீங்க. இந்த நாளில் யாருடைய மேலும் கசப்பையும் வெறுப்பையும் வைத்து கொண்டு இருக்காதிருங்கள். சிலரோடு நம்ம அதிகமாக பழக முடியாது, அவருடைய குணம் அப்படி இருக்கும். ஆனால் அவர்களோடு நாம் கசப்பு வைக்கக்கூடாது, அவர்களை நாம் வெறுக்கக்கூடாது, அவர்களை மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சிலருடைய வாழ்க்கையின் கருத்து வேறுபாடுகள், சிலருடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய வளர்ப்பு வித்தியாசமாக இருக்கும், சிலருடைய வளர்ப்பு வித்தியாசமாக இருக்கும். எல்லாரோட நம்ம ஒத்து போக முடியாது, ஆனால் நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரோடும் நம்ம சமாதானமாய் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 10வது வசனத்தை வாசிங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு ஆரம்பிச்சாரு. இப்போ 10வது வசனம் வரும்போது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. தப்பு செய்யாமல் துன்பப்படும் போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்படி வேதனைப்படுகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் உண்டு. ஹல்லேலூயா. துணிகரமாக தப்பு செய்துட்டு தப்பே செய்யலைன்னு சொல்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கட்டும். ஆனால் தப்பு செய்யாமல் நீதி செய்து நன்மை செய்து துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி செய்கிறதுனால சில வேளைகளை நாம் துன்பப்பட வேண்டியது வரும். ஆனால் வசனம் சொல்லுது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா.
அந்த உலகத்தில், விழுந்து போன உலகத்தில், அநீதி நிறைந்த உலகத்தில் நன்மை செய்து நமக்கு தீமை வரும்போது கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, நம்ம கண்ணீர் விட்டு அழக்கூடாது. நான் நன்மை செய்தனே எனக்கு தீமை வந்துச்சேன்னு சொல்லக்கூடாது. பைபிள் ஆல்ரெடி போட்டாரு, நன்மை செய்கிறவங்களுக்கும் தீமை வரும், ஆனால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். ஆமாம், ஸ்கூலுக்கே போகாமல் கட்டடிச்சு அப்புறம் மிஸ்ஸு சொல்லிட்டாங்க நீ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு. அப்புறம் மிஸ்ஸு ரொம்ப மோசம், அவங்க கெட்டவங்க, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம தப்பு செய்துட்டு அப்புறம் யாரை அடுத்தவங்கள மேலே பழியை போடக்கூடாது. நம்ம நீதியாய் நடந்து துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கடைசியா 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். பாருங்க, வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. பாருங்க, ஃபஸ்ட்டு நீதி செய்யணும்னு போட்டிருக்கு, அப்புறம் நீதி செய்து துன்பப்படுகிறவர்கள்னு போட்டிருக்கு, அப்புறம் நீதி செய்து துன்பப்பட்டு பொய்யான சாட்சி. வசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கிறிஸ்தவம். இதுதான் ஆண்டவர் ஆகிய இயேசு உபதேசித்த கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நன்மை செய்து நன்மைக்கு தீமையை பெற்று, தீமை பெறுறது மாத்திரமல்ல, அவன் யார் தெரியுமா, அவன் பயங்கர மோசமானவையா, அவன் கூடலாம் சேராதையா, அவன் ரொம்ப கெட்டவன், அப்படி இப்படின்னு பொய்யாய் நம்ம மேலே குற்றம் சாட்டினா நீங்களும் நானும் யாரா? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, பாக்கியவான்கள். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணுமா? 12வது வசனத்தை வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். என்னை இப்படி சொல்லிட்டாங்க பிரதர், என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்க, என்னை இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நான் நினைக்கவே இல்லை, இவங்க இப்படிலாம் என் மேலே சொல்லுவாங்க நினைப்பு, அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. சந்தோஷப்பட்டு கர்த்தரை என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்தில் எனக்கு மிகுந்த பலனை கொடுக்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல 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 நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம யார் மேலேயும் கசப்பு வைக்க மாட்டோம், வெறுப்பு வைக்க மாட்டோம். அவர்களுக்கும் நம் நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா. உண்மையான தீர்க்கதரிசிகள், உண்மையா சத்தியத்தை போதிச்சவங்க, உண்மையா ஆண்டவருடைய எச்சரிப்பை கொடுத்தவங்க, அவங்கள விட்டு வச்சாங்களா? மோசேவை விட்டு வச்சாங்களா? யோசுவாவை விட்டு வச்சாங்களா? எந்த தீர்க்கதரிசியை விட்டு வச்சாங்க? அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பொன்னாடை போத்தி எல்லாம் மாலை போட்டு வச்சாங்க. ஆனால் உண்மையாக சத்தியத்தை சத்தியமாக போதிச்சு கர்த்தருடைய வார்த்தையை எச்சரித்த தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினார்களே. உங்களையும் என்னையும் துன்பப்படுத்த மாட்டார்களா? நிச்சயமாக செய்வார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? பாக்கியவான்களாக இருக்கிறோம், சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வீடு கொடுத்தா, காரு கொடுத்தா, பங்களா கொடுத்தா, எனக்கு இதை கொடுத்தா, அதை கொடுத்தா சந்தோஷமாக இருப்பேன் இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வீட்டில் போய் அந்த அப்படியே வாசிங்க, வாசித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, எனக்கும் இப்படி வாழுவதற்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. நானும் கேட்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
Lord, we bless them in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஒவ்வொரு சிறு பிள்ளையும், வாலிப பிள்ளைகளையும், பெரியோரையும், முதியோரையும், வயது சென்றவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீர் இவர்களை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும், உடைய கரம் கூட இருக்கட்டும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நடத்தும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆயிரங்களை போஷித்து திருப்தி அடைய செய்து 12 கூடை மீதி எடுக்க செய்த அற்புதத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.